சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். அதெல்லாம் நல்லா சலித்து எடுத்துக்கிட்டால் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கடைசியில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நல்லா சலித்து எடுத்துக்கிட்டால் கடைசியில் லேசாக பாருங்கள் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். அதெல்லாம் கீழே போட்டுறணும். இது போல் ஒரு பிளெண்டர், ஹேண்ட் பிளெண்டர் எடுத்துகிட்டு விஸ்க் அது பேர் நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நம்ம எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணுறது போகிறது கிடையாது. அடுத்து சுகர் எடுத்து வச்சுருக்கோம்ல, பவுடர்டு பண்ணி அதை உள்ளே போட்டு சலிக்கணும். எல்லாத்தையும் நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம முட்டைக்கு பதில் தயிர் போட போகிறோம். பட் முதல்ல நம்ம பால் லிக்விட் ஐட்டம்லாம் முதல்ல ஆட் பண்ணிடணும். தயிர் 1/4 கப்பு ஆட் பண்ணணும். சாஃப்டன் ஆக்கும். வெஜிடபிள் ஆயில் எடுத்து